அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹாய், வெல்கம் டு ரிக்ஷா விலாக்ஸ். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து எறா தொக்கு. ஸோ ஆனியன், தக்காளி, கிரீன் சில்லி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ ஆயில் ஊற்றி செய்யலாம் வாங்க. ஒரு 3 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் தான் அது உங்களுக்கு அந்த இதில் ஊற்றினாலும் அது போடுது. நெக்ஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். ஸோ நம்ம இப்போ என்ன போட போகிறோம்னா கருவேப்பிலை, பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய். அதில் பட்டை போட்டுக்கலாம், ஏலக்காய், சோம்பு கொஞ்சோண்டு, பூண்டு. எப்பவுமே எறா செய்யும் போது பூண்டு போடுறது நல்லது. ஏன்னா எறா வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ பூண்டு வந்து அது டாமினேட் பண்ணும். அதனால் உங்களுக்கு வயிறு ரொம்ப போட்டட் ஆகாது. ஸோ whenever you cook the prawn, நீங்கள் வந்து பூண்டு போடுறது ரொம்ப அவசியம். நல்லா வதக்கிப்பாங்க. ப்ரௌனாக போடலாம். அடுத்து கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ் போட்டுக்கலாம். ஒரு 4 க்ரீன் சில்லி, 3. அடுத்து ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எறா தொக்குன்றனால நீங்கள் வந்து பிரியாணிக்கு வெட்டுற மாதிரி வெட்டினீங்கன்னா இது வந்து ஆனியன்ஸ் அப்படியே லூஸாக இருக்கும். இது நீங்கள் சாப்பரில் போட்டு நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தொக்குக்கு நல்லாயிருக்கும். எப்பயும் போல் சால்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் ஆஃப் சால்ட். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகி வரட்டும் வெங்காயம். அவங்க மறுபடியும் செஞ்சுக்கலாம். நம்ம உசுரை பொறுத்து செஞ்சுருந்தா என்ன பண்ணுறாங்க பாருங்க. ஏய் துவா குருங்களா, ஏழு மணிக்கு என்னடா தூக்கம் வேண்டியிருக்கு. வெல்கம் பேக். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போடுறோம். 1.5 கரெக்டாக 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மட்டன் பிரியாணி இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா வந்து ப்ரௌனாக இருக்கும் ஆனியன். இதில் இந்த கேஸில் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அது தொக்கு மாதிரி இல்லையா, நம்ம ப்ரௌனாக பண்ணால் தான் அது வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம்.
நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கி நம்ம தக்காளி சட்னி பண்ணணும் பார்த்துருக்கீங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணணும் தக்காளியை. ஸோ மசாலா ஒன்று ஆட் பண்ணலாம். நம்ம டெய்லி ரொட்டீனில் நான் எப்பயுமே சொன்ன மாதிரி 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கலாம், மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 1.5 போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப போடாதீங்க. எல்லா டிஷ்ஷும் ஜீரகத்தோட ஃப்ளேவர் வரணும். பட் ஆனால் அது ரொம்ப போட்டிங்கன்னா ஜீரகம் ஃப்ளேவர் ஒண்டி தான் வரும். அதனால் அடுத்து நம்ம வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணுங்க. நல்லா சாட் ஆகணும் ஃபுல்லாக. கொஞ்ச நேரம் ஆனியன், தக்காளி அதெல்லாம் நல்லா குக் ஆகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். அது குக் ஆகிட்டதுக்கப்புறம் உங்களை மறுபடியும் பார்க்குறேன். பாருங்க என்னம்மா ஆயிடுச்சா, தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது எறா போட வேண்டிய டைமு. இப்போ எறாலாம் போயிட்டு மசாலாலாம் நறுக்க போது பார்ப்போம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். சீ ஃபுட்டு தான்ப்பா. இந்த வாசனையும் இருக்குது, யாருனாலும் விவரிக்கவே முடியாது. சீ ஃபுட்டு தான். அதனால் நம்ம சிக்கனு மட்டனு சாப்பிட்டாலும் கடல் வகை தான். ஓகே, இப்போ லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிப்போம். அதனால் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு அந்த இறா கொஞ்சம் வேகட்டும். அந்த மூடி போட்டு விட்டுருவோம். ஓகே, வில் see you in another 2 minutes. பாய். இறா நல்லா வெந்துருச்சுங்க. அந்த இறால இருந்த தண்ணி விட்டு அந்த இறா அதுலேயே வந்துருச்சு. அந்த எந்த ஒரு வாட்டரும் ஆட் பண்ணல. ஆக்சுவலாக இறா தொக்கில் நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணக்கூடாது. தொக்குன்றது சென்ஸ் வந்து திக்கான கன்சிஸ்டன்சி இல்லையா, அது நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அது குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் நாங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. இறால் அந்த ஒரு தண்ணியே அப்படியே வெந்துருச்சு. இறா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ லைட்டாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். செம்ம ஸ்மெல்லுங்க, பயங்கரமாக இருக்குது ஸ்மெல்லு. பெப்பராக டேஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஆல்மோஸ்ட் 90% குக் ஆகிடுச்சு. 10% நல்லா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்க வாட்டர்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது நீங்கள் வந்து சப்பாத்தி கூடயோ சாப்பிட்லாம். மறுபடியும் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், இட்லி கூட சாப்பிட்லாம். தோசை அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா முருகலான ஒரு தோசையில் வச்சு ஒரு 2 ப்ரான் அதில் வச்சு அப்படி பைட் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ குழம்பு செஞ்சாலும் லாஸ்ட்டாக வந்து கார்னிஷிங்க்கு வந்து கொத்தமல்லிலாம் போடுவோம். இந்த மாதிரி தொக்கு டைப்புக்கு வந்து நம்ம எப்பவுமே கருவேப்பிலை தான் போடணும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பிச்சு போடுங்க, முழுசாக போடாதீங்க, நல்லா பிச்சு போடுங்க. அந்த அரோமாவே தனி லெவலாக இருக்கும். நம்ம என்ன பேசியிருந்தோம்,
எது கூட வச்சு சாப்பிட்லான்னு நம்ம பேசினோம் இல்லையா, அதே போல் அன்றைக்கி நம்ம மட்டன் லிவர் எதில் வச்சு சாப்பிட்டோம், ஒயிட் ரைஸு டால் அதோடு வச்சு இதை ஒரு பைட்டாக வச்சு சாப்பிட்டோம், அல்டிமேட்டாக இருந்துச்சு அது. அதே போல் தான் இதுவும் நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட வச்சு கூட சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸு டால் அப்புறம் வந்து ரசத்தை கூட ஒன்று அல்டிமேட்டாக இருக்கும், வச்சு சாப்பிட்லாம். நல்லா பிடிச்சி கொடுங்க, நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க டேஸ்டிங் கொண்டு போவோம். பாய். ஹலோ, ஒரு வழியாக எறா தொக்கு செஞ்சு ரெடி ஆயாச்சு. 2 பேரும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு வந்து உக்காந்துருக்காங்க. என்னத்த சொல்றேன், அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சரி தூங்கட்டும். நல்ல சண்டே தானே, இது நல்லா ஸ்கூலுக்கு போகிறாங்க ரொம்ப வேகமாக. இவர் காலங்காலத்தில் 6:30 மணிக்கெலாம் ஆச்சு ஓடுறாரு. இந்த மேடம் 7:30க்கெலாம் போயிடுது. ஒரு நாள் தான் பசங்க ரெஸ்ட்டாக இருக்கட்டும். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கலாம். இப்படி எடுத்து இன்னைக்கு நம்ம சாப்பாடு, இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:30. நாங்கள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணது 2:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். லஞ்ச் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெறும் இறா வண்டி டேஸ்ட் பண்ணோம். ஓகே, ஜல்தி சாப்பிட்டா கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்ணும். இப்போ இதெல்லாம் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஆச்சு. சூடாக இருக்கா? சரி ஓகே. என்னப்பா நம்ம ஒரு பைட் போயிடுவோம். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்துருக்கு. நிறைய பேர் சாப்பிடும்போது இப்படி கை வச்சுன்னு சாப்பிடாதீங்க, உடம்புக்கு ஒட்டாது. பார்த்தீங்களா, ஹெல்த் டிப்ஸு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கை வச்சு சாப்பிட்றதுனால அம்மா அப்பா சொல்லுவாங்க, எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க, இப்படி கை வச்சு சாப்பிட்டாக்கா எல்லா ஸ்ட்ரென்த்தும் கைக்கு போயிடுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியாது, ஆனால் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம நேராக நிமிர்ந்து, நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலாம் வந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அது வீடியோக்காக நாங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டோம். எப்பயுமே நம்ம இப்படி சாப்பிட்றது தான் பழக்கம். இப்படி உட்காந்து சாப்பிடுங்க. இப்படி உட்காந்து சாப்பிட்றதுனால சாப்பாடு உடம்புல ஒட்டும். என்ன கேட்டாக்கா அப்படிதான். கீழே உட்காந்து சப்பளங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க. அதான் ஹெல்த்தியுமே கூட. பசங்களை எப்போல்லாம் வந்து சோஃபாவில் பார்த்தோன்னாக்கா என்னை பார்த்தோன்னே குடுகுடுன்னு கீழே வந்து உட்காந்துருவாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி கீழே உட்காந்து சாப்பிடுங்க. ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் போறோமா, வெளில உட்காந்து சாப்பிட்றோம், கீழே எல்லாம் உட்கார முடியாது, எல்லாம் டெக்னாலஜி வர முடியாது. அதனால நம்ம வந்து வீட்டில் இருக்கும் போது நம்ம கன்வீனியன்ட் கம்ஃபர்டபுளா நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்றது தான் நல்லது. இப்போ நம்ம எறா தொக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி நிறையா டிஷ்ஷஸ் வந்து அப்கமிங் வரும். நான் வந்து இதை வந்து எங்கள் ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னாக்கா நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாம் கல் நெஞ்சக்காரனாக இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை சொல்லுங்கள். ஓகே, we will see you on another video. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போனால் தான் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி சண்டே, என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பண்ணிக்கிற எல்லா ஃபுட்டு தான், அந்த ஃபுட்டு வீடியோலாம் நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதெல்லாம் நல்லா இருந்துச்சான்னு. இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் எங்களுக்கு அனுப்பணும். நீங்கள் மறக்காத சப்ஸ்கிரைபோ பண்ணுங்கள். வீட்டில் இது நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் சொல்லிட்டாங்க. நம்மளால் என்னமோ பேசிட்டாரு. ஓகே, we will see you in another video. Bye bye. Bye. I begin to